வணக்கம். பொதுவா ஒரு கவர்மெண்ட்டை எதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியும்? எதுக்குன்னா, ஊழல் பண்றாங்க, நிர்வாகம் சரியில்ல, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க, குற்றவாளிகள் துணை போறாங்கன்னா, கண்டனம் தெரிவிக்கலாம். இன்னும் முக்கியமா பொருளாதாரத்த கையாள தெரியாம, இஷ்டத்துக்கு கடன் வாங்கி விலைவாசியெல்லாம் ஏத்தி விட்டாங்க, வரியெல்லாம் போடுறாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கலாம். இதுக்கெல்லாம் தான் ஒரு அரச குறை சொல்ல முடியும். ஆனா, நம்ம நாட்ல தமிழ்நாட்ல ஒரு விசித்திரமான, புதுமையான அரசியல் வந்துருச்சு. யாரு எங்க வேணாலும் எந்த தப்புனாலும் பண்ணலாம். குற்றவாளியா இருக்கலாம், ரேப் பண்ணலாம், திருடலாம், கொலை பண்ணலாம். ஆனா, அவன் பண்ணவன் குற்றவாளி கிடையாது. கவர்மெண்ட் தான் குற்றவாளி இப்ப. இப்ப அந்த மாரி ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இப்ப இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏங்க ஒவ்வொருத்தர் பக்கமும் ஒரு போலீஸா நிக்க முடியும். 1000 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்கிறாங்க. எந்த காலத்திலுமே சமூகத்துல குற்றவாளிங்க நிறைஞ்சு தான் இருப்பாங்க. அந்த சதவீதத்தை கட்டுப்படுத்த முடியும். குற்றத்தை கொஞ்சம் கம்மிப்படுத்த முழுசா குற்றவாளியே இல்லாம, குற்றமே நடக்காம எந்த கவர்மெண்ட்டாலும் முடியாது. இப்ப சொல்ற எடப்பாடியோ, மற்றொரு பிஜேபிக்காரங்களோ, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு குற்றம் நடக்காது. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, நீங்க என்ன சவுக்காலே வெளுக்கலாம். நாங்க அப்பவே பதவிய ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிருவோம்னு வாக்குறுதி குடுக்க முடியுமா? எதுக்காக இந்த பொய்யான அரசியல், புரட்டான அரசியல் பண்ணி மக்கள ஏமாத்துறீங்க? இதெல்லாம் சாத்தியமா? எதுக்கெல்லாம் குறை சொல்லணுமோ அதுதான் சொல்ல முடியும். மக்களுக்கு எதிரா ஏதாவது ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. மக்களுக்கு பிடிக்காத, அவங்கள கஷ்டப்படுத்துற மாரி சட்டம் போட்டா கடுமையா எதிர்க்கலாம். அதுக்கு தான் அரசியலு. சமூக குற்றங்கள போய் ஒரு அரசு மேல ஏத்தி, அது ஒரு போலியான பிம்பத்த கட்டமைக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. எரிச்சல் ஊட்டுது. இது அரசியலே கிடையாது. பொதுமக்கள் இதில விழிப்புணர்வா இருக்கணும். இந்த மாரி போலியான பிரச்சாரம் பண்றவங்ககிட்ட மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு தான் இப்ப இந்த வீடியோ. சரி.